அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வாரிகோஸ் வெயினை வீட்டிலிருந்தே சரி பண்ணக்கூடிய சில எளிமையான ரிசல்ட் தரக்கூடிய சில தீர்வுகள் பற்றி நம்ம பார்க்க போறோம். பொதுவாக இந்த நோய் பற்றி எல்லாருக்கும் என்ன கருத்து இருக்கு? யாரெல்லாம் நடந்துட்டே இருக்காங்களோ இல்லை நின்றுட்டே வேலை செய்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த நோய் வரும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் பொதுவாக சொல்கிறாங்க. ஆனால் நம்ம சற்று யோசிச்சு பார்க்கணும். நம்ம தலையிலேருந்து காலுக்கும் கால்லேருந்து தலைக்கும் ப்ராப்பராக பிளட் சர்க்குலேஷன் நடந்துருச்சுன்னா அது எங்கேயும் பிளாக் ஆக போகிறது கிடையாது. நம்ம தலைகீழாக தொங்குனா கூட நிச்சயமாக நமக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. அப்போ அங்கங்கே பிளாக்ஸ் ஆகுதுன்னா ரத்தம் கெட்டு போயிருக்கு, நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல கழிவுகள் அதிகமா இருக்கு, அதை தான் நம்ம சரி பண்ணணும், நம்மளுடைய குடலை சரி பண்ணணும். இதுதான் இந்த நோய்க்கான ஒரு முற்றிலுமான தீர்வு. ஆரம்ப காலகட்டத்திலே இது நம்ம சரியான முறையில் ஹேண்டில் பண்ணிட்டோம்னா கண்டிப்பா இதற்கு சர்ஜரி என்பது தேவையே படாது. வெரிகோஸ்னால பிற்காலத்தில் ஏற்படக்கூடிய சிறுநீரக சம்பந்தப்பட்ட பாதிப்புகளையும் இதயம் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளையும் மேலும் வலிகள் அதிகமாகக்கூடிய பிரச்சனையையும் முற்றிலுமாக நாம் தடுத்து வீட்டில் இருந்த மாதிரி நிறுத்த முடியும். அதற்கான சிம்பிளான ஸ்டெப்ஸ் பற்றி தான் இப்போ நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம். வாரிகோஸ் வெயின் பொறுத்த வரைக்கும் நம்ம ரெண்டு விதமான விஷயங்களை கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஒன்று, எக்ஸ்டர்னலாக எப்படியெல்லாம் அவங்களுடைய பிளட் சர்க்குலேஷனை ஆக்டிவேட் பண்ண முடியுமோ அந்த தெரப்பீஸ் பற்றி கான்சென்ட்ரேட் பண்ணணும். அடுத்த விஷயம் அவங்களுடைய இன்டர்னலான ஃபுட் ஹேபிட்ஸ், அவங்க இன்டர்னலான ரத்தத்தை சுத்தப்படுத்தக்கூடிய விஷயங்களை கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ நம்ம எவ்வளோ பெரிய ஸ்கேன் எடுத்து டாப்லர் ஸ்டடி எடுத்தாலும் உள்ளே இருக்கக்கூடிய பிளாக்ஸை பற்றி முழுமையாக ஸ்டடி பண்ண முடியாது. ஆனால் அதை பேஷண்ட்டுடைய கால் பாதங்கள்லையும் காலுடைய பின்பகுதியிலும் நம்ம பார்த்துடலாம். இப்போ நிறைய பேர் முட்டி வலி, ஸ்கியாட்டியா பெயின், தொடையோட வலி இருக்குன்னு ரொம்ப அவதிப்படுவாங்க. அவங்களுடைய காலுடைய பின்பகுதி பார்த்தீங்கன்னா நரம்புகள் பச்சை கலர்லையும் சிகப்பு ஊதா கலர்லையும் இந்த ஃபோட்டோஸில் காட்டுற மாதிரி புடைத்து கொண்டிருக்கும். அதுதான் அவர்களுடைய வலிக்கான காரணம். அப்போ லேசர் பண்ணுறதுனாலையோ சர்ஜரி பண்ணுறதுனாலையோ அந்த நரம்புகள் வெட்டி எடுக்கப்படும். உங்கள் ஒவ்வொரு நரம்புகளும் இதயத்தோடு தொடர்புடையவை அப்படிங்கிறத நீங்கள் மறக்காதீங்க. ஸோ அந்த நரம்புகளுக்குள்ள சுத்திகரிப்பு எப்படி நடக்க முடியும், அதை பண்ணிவிட்டால் இந்த பிரச்சனையிலேருந்து முழுமையாக நம்ம ஒரு பேஷண்ட்டை வெளியே கொண்டு வர முடியல. அதை தான் நம்ம கிளினிக்கில் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை நீங்கள் எப்படி வீட்டில் இருந்த மாதிரியே சாத்தியப்படுத்த முடியும்னு சொல்லி நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம அந்த கிளினிக்கில் நம்ம கால்களில் பார்த்தீங்கன்னா எல்லா நரம்புகளுடைய முடிச்சும் கால்களில் தான் இருக்கும். ஸோ அதை சில ஃபுட் ரீஃப்ளெக்ஸாலஜி டெக்னிக்ஸ் மூலமாக நம்ம ஆக்டிவேட் பண்ணிவிட்டு பேஷண்ட்டுக்கு இப்போ பாருங்கள் இந்த வீடியோவில் நம்ம கப்பிங் போட்டிருக்கோம். ஸோ எந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த கப்பிங்கை ரிலீஸ் பண்ணும்போது அந்த டாக்ஸின்ஸ் நீங்கள் பிளாக் கலராக ப்ரௌன் கலராக நோட்டீஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம முதுகில் தான் நம்ம மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணுவோம் வாரிகோஸ் பேஷண்ட்ஸ்க்கு. ஏன்னா கால்களில் நீங்கள் எந்த விதமான விஷயங்கள் பண்ணாலும் அது முழுமையாக சரியாகாது. கால்களுக்கான ரத்த ஓட்டம் நம்ம முதுகுத்தண்டில் இருக்கக்கூடிய லம்பார் அப்படின்ற இடத்துல இருந்து தான் நமக்கு கம்ப்ளீட்டாக சப்ளை ஆகும். ஸோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய மசிலுடைய டைட்னஸும் ரத்தத்துடைய கெட்ட கழிவுகளும் தான் கால்களில் அடைத்து கொண்டு இந்த மாதிரி வாரிகோஸை கிரியேட் பண்ணுது. அதை தவிர்த்து நம்ம நடப்பதுனாலேயோ நம்ம செய்யக்கூடிய வேலைக்கும் இதற்கும் எந்த விதமான சம்மதமே கிடையாது. நம்ம ப்ரூஃபோட நம்ம சொல்ல முடியும். ஸோ ஓகே, அப்போ இந்த விஷயத்தை நீங்கள் வீட்டில் இருந்த மாதிரி எப்படி செய்ய முடியும் அப்படின்னா, அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கிராமத்துலலாம் சொம்பு வைக்கக்கூடிய பழக்கம், மூச்சு பிடிப்பு இருந்தால் சொம்பு வைப்பாங்க. அது இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றிலுமான தீர்வு கொடுக்கும். ஸோ இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி ஒரு அகல் விளக்க பேஷண்ட்டுடைய முதுகில் வைக்கணும். ஒரு சின்ன அளவுக்கு கற்பூரத்தை வச்சு அந்த கற்பூரத்தை ஏற்றிடணும். அந்த கற்பூரம் எரியும் போது ஒரு டம்ளர் போட்டு கப்புன்னு நம்ம கவுத்திடணும். இந்த மாதிரி ஒரு 10 to 20 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி தெளித்து இட்லியில் அழுத்துற மாதிரி நீங்கள் அடியில் அழுத்துனீங்கன்னா டம்ளர் வந்துடும். இது நீங்கள் பயப்படவே தேவையில்லை. ரொம்ப 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 ஒரு சிம்பிளிஃபைடான ஒரு டெக்னிக். நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ அந்த இடத்துல அப்படியே இட்லி மாதிரி உப்பலாக வந்துடும். ஸோ அங்கே இருக்கக்கூடிய எல்லா கேஸஸையும் அந்த டம்ளர் உறிஞ்சி எடுத்துரும். ஸோ இந்த மாதிரி வாரத்துக்கு 2 தடவை நீங்கள் பண்ண முதுகில் இருக்கக்கூடிய மசில்ஸ் எல்லாமே நல்லா லூஸ் கொடுத்து உங்களுக்கு ப்ராப்பரான சர்க்குலேஷன் நடக்கும். நீங்கள் இந்த மாதிரி வாரிகோஸ் பேஷண்ட்டுடைய முதுவை பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு திக்கா அடை மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஒரு கல் மாதிரி இருக்கிறத நீங்கள் நல்லா தொட்டே ஃபீல் பண்ண முடியும். ஓகே, அடுத்து
கால்களுக்காக நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய விஷயம் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி கைகள் தான். அதுவும் இன்னைக்கு நிறைய டீனேஜ் பசங்க பார்த்தீங்கன்னா ஆர்ம்ஸை பில்ட் பண்ணி வச்சிடுறாங்க. ஸோ அந்த மாதிரி மசில்ஸை நீங்கள் டைட்டன் பண்ண 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 உங்கள் மேலே இருக்கக்கூடிய பேஸ் பாடி வேணால் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்க மாதிரி தெரியலாம். நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே உடம்பு மெலிஞ்சு கால்களுக்கும் கைகளுக்கும் சம்மந்தமே இருக்காது. அந்த அளவுக்கு மிஸ்மேட்ச் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி மசில்ஸை பில்ட் பண்ணுறது மிக ஆபத்தான நோய்களை உருவாக்கும். பிற்காலத்தில் மூச்சு திணறல், உள்ள கம்ப்ரெஷன், லங்ஸ்குள்ள கம்ப்ரெஷன் நடக்கிறது, இந்த மாதிரியான எல்லா ரிஸ்க்கும் நீங்கள் எடுக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ நம்ம கைகள் எப்பயுமே மென்மையாக ஸ்மூத்தாக இருந்தால் தான் நம்ம உடல் பூராவுமே ரத்த ஓட்டம் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி கீழே இருந்து மேலே நீங்கள் அழுத்துனீங்கன்னா அவங்களுக்கு அங்கங்கே கண்டு கண்டா ரத்த கட்டுகள் இருக்கிறது நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ அதை நல்லா டெய்லியும் கொஞ்சம் லைட்டாக வெதுவெதுப்பான எண்ணெய் தடவி இந்த மசாஜை நீங்கள் கண்டினியூ பண்ணிட்டு வர வர கால்களில் ஒரு நல்ல மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்க முடியும். ஓகே, அடுத்து இப்போ இந்த பிளட் சர்க்குலேஷன் டெக்னிக்ஸ் மூலமாக அந்த அழுக்குகளை நீங்கள் குடலுக்கு சேனலைஸ் பண்ணியாச்சு. இப்போ குடல்ல இருந்து எப்படி நீங்கள் வெளியே சுத்தப்படுத்த முடியும் அப்படின்னா இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி நல்லா தண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க. அதில் ஒரு 10 வேப்ப இலைகள், 10 மாவிலை போட்டு அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கொதிக்க வச்சிடணும். அந்த இலைகளில் இருக்கக்கூடிய சாரம் நல்லா தண்ணியில் பச்சை கலராக இறங்கணும். அதற்கு பிறகு அவங்கவுங்க வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் விளக்கெண்ணெய் கலந்து 1 ஸ்பூன் தேன் ஊற்றி காலையில் வெறும் வயிற்றுல பேதிக்கு எடுக்கணும். இந்த மாதிரி வாரத்துக்கு 2 வாட்டி பேதிக்கு எடுக்கணும். பேதி எடுக்கிற அன்னைக்கு நம்ம கட்டாயமாக சுடுசாதம் சாப்பிடக்கூடாது. பழைய சோறை தான் மோர் ஊற்றி கரைச்சி குடிக்கணும். இளநீ, பனவெல்ல தண்ணி போன்றவற்றை குடிக்கணும். இந்த மாதிரி ஒரு 3-4 மாதம் இந்த பிளட் சர்க்குலேஷனோட இந்த நம்ம சொன்ன கிளன்சிங் அவங்க கண்டினியூ பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வெயிட் லாஸோடு கூடிய இந்த வேரிகோஸில் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அவங்களுக்கு தெரியும். எல்லா அடைப்புகளும் கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் ஆகிறத, அவங்க உடம்புல இருக்கக்கூடிய சதைகள் லூஸ் ஆகிறத அவங்க நல்லா ஃபீல் பண்ண முடியும். ஸோ இது எல்லாருக்கும் ஒரு மிக பயனுள்ள ஒரு வீட்டில் இருந்து பண்ணக்கூடிய எளிமையான விஷயமா இருக்கும். எல்லாரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கணும். அடுத்து இப்போ நம்ம ஷேர் பண்ண போகிற இன்ஃபர்மேஷன் எதுவுமே நம்ம ப்ரூஃபோடு சொன்னாதான் உலகம் நம்பும். ஸோ நம்ம கிளினிக்கில் நம்ம பல வருஷ காலமாக இந்த வேரிகோஸ்க்கும் இதோட அட்வான்ஸ் ஃபார்மான டிவிடின்னு சொல்லுவாங்க, டீப் வெயின் த்ரோம்போசிஸ், இதற்கான தீர்வுகள் பார்த்தீங்கன்னா சர்ஜரி மட்டும்தான் எல்லாரும் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பேஷண்ட்ஸ்க்கு நம்ம கால்களில் சில ரீஃப்ளெக்ஸாலஜி கொடுத்து அவங்களுடைய கால்கள் பிஃபோர் ட்ரீட்மெண்ட் நீங்கள் பார்க்கலாம். கீழே இருக்கக்கூடிய அந்த கெண்டகால் சதை எந்த அளவுக்கு இறுகி போயிருக்கு, இப்படி இருக்கிறதுனால அவங்களுக்கு தாங்க முடியாத வலி, அரிப்பு இருந்துகிட்டே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இதயம் சம்பந்தப்பட்ட நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் பேஷண்ட் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு 2-3 மாதம் தான் நம்ம சிகிச்சை போயிட்டுருக்கு. அவங்களுக்கான கம்ப்ளீட் டயட் சொல்லி கொடுத்து நம்ம சிகிச்சைக்கு பிறகு நீங்கள் அவங்க கால்கள் பார்க்கலாம். எப்படி கால் மெலிந்து போய் அந்த மென்மையாக அந்த தோல் மாறி இருக்கு, அங்கே இருந்த அடையான ஃபார்மேஷன்ஸ் எல்லாம் போயிருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதை நம்ம வெறும் உணவு கட்டுப்பாடு மூலமாகவே இதை நம்ம சாதிச்சு காட்டியிருக்கோம். அடுத்த பேஷண்ட் பார்க்கலாம். இவங்களுக்கு ஒரு 65 வயசுக்கு மேலே இருக்கும். அவங்க கிட்டத்தட்ட 10 வருஷமாக இந்த ப்ராப்ளம், டிவிடின்ற ப்ராப்ளமும் வேரிகோஸும் அவங்களுக்கு இருக்குது. உடம்பு பூரா அரிப்போடு வந்தாங்க. இப்போ நீங்கள் ஒரு 2-3 மாதம் தான் நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கோம். இதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கலாம் அவங்க வெயிட் கிட்டத்தட்ட 10 கிலோ இறங்கியிருக்காங்க. கால் எப்படி ஒல்லியாக இருக்குது பாருங்கள். அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த இறுக்கமான சதைகள் எப்படி லூஸ் ஆகி கலர் சேஞ்ச் ஆகிருக்கு, அந்த அரிப்பில் அந்த புண்கள் எல்லாம் எப்படி மூடி மறைஞ்சிருக்குன்னு நீங்கள் பார்க்கலாம். ஸோ இது எல்லாத்துக்குமான கம்ப்ளீட்டான பேஸ் நம்ம நம்புறது அந்த உணவு மாற்றம் மட்டும்தான். அப்போ கண்டிப்பாக எல்லாரும் புரிஞ்சிக்கக்கூடிய விஷயம், உணவை மாற்றினால் எந்த நோயாக இருந்தாலும் சரி நம்ம கம்ப்ளீட்டாக ரிவர்ஸ் பண்ண முடியும். ஸோ நம்ம சேனலில் ஸ்ரீயா ஹெல்த் கேரில் இனி தொடர்ந்து வேரிகோஸ் வெயினை சரிப்படுத்துறதுக்கான சில பிளட் சர்க்குலேஷன் மசாஜஸ் பற்றியும், என்ன உணவு நீங்கள் எடுத்துக்கணும், என்ன உணவு எடுத்துக்கக்கூடாதுங்கிற கைடன்ஸ் பற்றியும், எக்ஸ்டர்னலாக நீங்கள் என்ன மாதிரியான ஆயில் அப்ளை பண்ணணும், எக்ஸ்டர்னலாக நீங்கள் வேரிகோஸ்க்கான பிளட் மசாஜ் என்னென்ன பண்ணணும், அதுக்கான பத்துகள் என்னென்ன போடணும்னு கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷன், என்ன மாதிரியான ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்துக்கணும். ஸோ இது போல் எல்லா தகவலும் வீட்டில் இருந்த மாதிரி உங்கள் உடலை நீங்கள் சீரமைத்துக் கொள்வதற்கான எல்லா வழிமுறைகளும் தான் நம்ம சொல்லித்தர போகிறோம். ஸோ நம்ம தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியில் இதை பற்றின இன்ஃபர்மேஷன் பற்றி நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.